கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய மிக முக்கியமாக இருக்கிற நாளை நாம் சிறப்பிக்கிறோம். ஆர்ச்சி பிஷப் ஃபுல்டன் ஷின் சொல்கிறார், ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையிலே புனித வெள்ளி இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பு ஞாயிறு இருந்திருக்காது என்று. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு இந்த புனித வெள்ளி என்று பாடுபட்டு இறக்கவில்லை என்றால் அவர் மீண்டும் உயிர் பெற்று எழுந்திருக்க முடியாது என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக அமைகிறது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, பவுல் அடிகளார் அழகாக தன்னுடைய கடிதத்தில் எழுதுகிறார், சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவே உன் வெற்றி எங்கே என்று. எனவே ஆண்டவர் சாவை வென்று அவர் வெற்றி வீரராக உயிர் பெறுவதற்கு அடித்தளமாக அமைந்தது இந்த புனித வெள்ளி. எனவே இயேசு தன்னுடைய பாடுகள் வழியாக மாட்சி அடைகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய இந்த கல்வாரி பாடுகளோடு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற இந்த துன்பங்கள், கஷ்டங்களிலிருந்து வெளிவருவதற்கு அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, எனவேதான் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவரிடம் நம்முடைய சுமைகளை இறக்கி வைப்போம். ஆண்டவர் இயேசுனுடைய இந்த புனித வெள்ளி, அவருடைய பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றிலுமிருந்து முழுமையான விடுதலையை கொடுத்து வழிநடத்த தொடர்ந்து ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பு ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பாடுபட்டீர், நீர் எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டீர், நீர் எங்களுக்காக காயப்பட்டீர், உம்முடைய காயங்களால் நாங்கள் குணமடைந்தோம் என்று வாசிப்பது போல ஆண்டவரே, உம்முடைய காயங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய நோய்களையும் குணப்படுத்துவதாக, எங்களுடைய ஒவ்வொருடைய உடல் இருக்கிற நோய்களையும் உம்முடைய திரு ரத்தம் கழுவி சுகம் கொடுப்பதாக. ஆமேன்.